சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் கடைகளில் இனி வரப்போகும் மிகப்பெரிய மாற்றங்கள் அது என்னென்ன என்பதை இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பொது விநியோக திட்டத்தின் மூலம் ரேஷன் கடைகளில் பொட்டலமிடப்பட்ட தரமான கோதுமை மாவு வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அந்த வகையில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் ரேஷன் கடைகளில் பொட்டலமிடப்பட்ட தரமான கோதுமை மாவு வழங்கப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் அறிவித்தார். இதில் தாவேக அரசின் 2026-2027 நிதியாண்டுக்கான முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வகையில் நிதியமைச்சர் மரியன் வில்சன் பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவர் பேசுகையில், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் சமூகத்தினருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு விரிவுபடுத்தி செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இத்திட்டத்தை பொறுத்தவரை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதியாண்டில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொட்டலமிடப்பட்ட கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இம்முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். அதே சமயம் உணவு மானியத்திற்காக இந்த அரசு 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது என்று தெரிவித்தார். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் மீண்டும் ஜெட் வேகத்தில் உயர்ந்த தங்கம் விலை 2 நாளில் 4,400 அதிகரித்து உள்ளது. ஒரு சவரன் எவ்வளவு என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே பெரிய அளவில் உயராமல் இருந்து வந்த நிலையில் நேற்று பெரிய அளவில் ஷாக் கொடுத்தது. ஒரே நாளில் காலை மாலை என இரு வேளைகளும் மொத்தம் 2,240 அதிகரித்த நிலையில் இன்று ஒரே நாளில் 2,160 உயர்ந்து பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நேற்று மற்றும் இன்று என 2 நாளில் தங்கம் விலையானது 4,400 அதிகரித்து நகை பிரியர்களை மீண்டும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. மேலும் இதற்காக நேற்று முன்தினம் ஒரு சவரன் தங்கம் விலையானது 1,05,600 என இருந்தது. இன்று ஒரு சவரன் 1,10,000 உயர்ந்து விட்டது. சட்டென ஜெட் வேகத்தில் உயர்ந்து தங்கம் விலை மீண்டும் உச்சத்தை நோக்கி செல்வதால் நகை பிரியர்கள் கவலை அடைந்துள்ளன. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தங்கம் விலை எப்போது கூடும் எப்போது குறையும் என்று நம்மால் கணிக்க முடியாத அளவுக்கு தினம் தினம் ஷாக் கொடுத்து வருகிறது. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட சவரனுக்கு ரூபாய் 50,000 அதிகரித்தது. கடந்த 2025 ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலையானது 57,000 என்ற அளவில் இருந்தது. ஒரே ஆண்டில், அதாவது நடப்பு ஆண்டில் இது 1,00,000 தொட்டது. கடந்த ஜனவரி கடைசியில் ஒரு சவரன் ரூபாய் 1.34 லட்சம் என்ற வரலாற்றில் இல்லாத உச்சத்தை தொட்டது. அதே சமயம் பிப்ரவரி இறுதியில் ஈரான் அமெரிக்கா போர் நடைபெற்ற போது தங்கம் விலை குறைந்தது. இதனால் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி சென்னையில் ஒரு சவரன் கேரட் 1,26,600 1,26,200 விற்பனை செய்யப்பட்டது. அதன் பிறகு தங்கம் விலை இறங்குமுகமாகவே இருந்தது.
இதைத் தொடர்ந்து சரிந்து வந்த தங்கம் விலையால் நகை பிரியர்கள் குசியடைந்தனர். மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதம் தங்கம் விலை மேலும் குறைந்து இருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஒரு சவரன் 1,12,400 என்ற அளவில் சந்தித்தது. அதே சமயம் ஒரே மாதத்தின் கிட்டத்தட்ட 14,000 குறைந்து இருந்தது நகை பிரியர்களை மிகவும் மகிழ்ச்சியை ஆழ்த்தியது. அதன் பிறகும் மே, ஜூன், ஜூலை என 3 மாதங்களாகவே தங்கம் விலை பெரிய அளவில் உயரவில்லை. கொஞ்சம் அதிகரித்தாலும் பின்னர் குறைந்துவிடும். இதிலும் கடந்த ஜூலை இறுதியில் தங்கம் மேலும் குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,50,000 வந்தது. அதே சமயம் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,60,040 விற்பனை செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் ஒரு சவரன் தங்கம் விலையானது 1,05,600 என இருந்தது. இந்த நிலையில் நேற்று திடீரென தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்தது. காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் சேர்த்து சென்னையில் ஒரு சவரன் ரூபாய் 2,240 அதிகரித்தது. இதனால் நேற்று சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை 1,07,840 விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று காலையிலும் தங்கம் விலை மிக பெரிய அளவில் உயர்ந்தது. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 2,160 அதிகரித்து உள்ளது. இதனால் சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலையானது 1,10,000 உள்ளது. ஒரு கிராம் தங்கம் 13,750 விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் நேற்று மற்றும் இன்று என 2 நாளில் தங்கம் விலையானது 4,400 அதிகரித்து நகை பிரியர்களை மீண்டும் அதிர்ச்சியில் ஆளாக்கி உள்ளன. வெள்ளி விலையும் கடந்த ஒரு வாரமாக உயராமல் ஒரு கிராம் ரூபாய் 235 விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தற்போது வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை இன்று ஒரு கிராம் ரூபாய் 250 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை மீண்டும் சட்டென உயரத் தொடங்கியிருப்பது நகை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து புதிய புதிய செய்திகள் போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், அதையும் போய் பாருங்கள். வீடியோஸும் கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.